அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நண்பர்களே. கார்த்திகை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் நம்ம திருத்தணி முருகரை போய் தரிசனம் பண்ணுறது நம்மளுடைய வழக்கம். இந்த முறையும் இப்போ திருத்தணி நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே அம்பத்தூர்லேருந்து திருத்தணி நோக்கி சப்தகிரி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வண்டியோட நம்பர் பார்த்திங்கன்னா 16057 சென்னை திருப்பதி சப்தகிரி எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் இங்கே அம்பத்தூரில் கரெக்டாக 6:45 காலையில் வரும். திருத்தணிக்கு பார்த்திங்கன்னா 7:55 போகும். நம்ம திருத்தணிக்கு போயிட்டு அங்கேருந்து படிக்கட்டு வழியாக முருகரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் முருகர் பெருமானோட அருள் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும். வாங்க இந்த பயணத்தில் இணைஞ்சிருங்க. நண்பர்களே, அழகான காலை நேரம். நம்ம அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இருக்கோம். நம்ம திருப்பதி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இங்கே அம்பத்தூருக்கு 6:45 தான் வரும். ஏன்னா சென்னை சென்ட்ரலில் 6:25 எடுக்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் இங்கே கிராசிங் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து மைசூர் போகக்கூடிய வந்தே பாரத் கிராசிங் இருக்குது. இது ரெண்டுமே இப்போ பார்ப்போம் நண்பர்களே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி எடுத்தோம். 5ஆம் தேதி அம்பத்தூரில் ஒரு நிகழ்வு நடந்தது. இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலிருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய கோவை சூப்பர் ஃபாஸ்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. கோவை சூப்பர் ஃபாஸ்ட் அம்பத்தூரில் 5ஆம் தேதி மட்டும் ஸ்டாப் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சென்னை சென்ட்ரல் சபர்பன் ஸ்டேஷன்லேருந்து காலையில் 5:30 மணிக்கு அரக்கோணத்துக்கு ஒரு ஃபாஸ்ட் லோக்கல் இயக்கப்படும். அந்த வண்டி வெள்ளிவாக்கத்தில் சிக்னல் பிரேக் ஆகி வண்டி நின்னதால் இந்த கோவை எக்ஸ்பிரஸ்க்கு அம்பத்தூரில் ஸ்டாப்பிங் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்ன, அந்த ஃபாஸ்ட் லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் மூலம் அரக்கோணம் போயிட்டு இந்த கோவை எக்ஸ்பிரஸை பிடிக்கிறதுக்கு நிறைய பயணிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் ரயில்வே துறை டிசம்பர் 5ஆம் தேதி காலையில் கோவை எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம அம்பத்தூருக்கு ஸ்டாப்பிங் கொடுத்தாங்க. நிறைய பயணிகளும் இந்த ட்ரெயின் மூலயமா கோயம்புத்தூருக்கும் சேலத்துக்கு போனாங்க. இப்போ கோவை எக்ஸ்பிரஸ் அம்பத்தூர் விட்டு கடந்து போயிடுச்சு. நம்ம திருத்தணிக்கு போகக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ் உள்ளே வந்துட்டு இருக்கு. நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலில் 6:25 எடுப்பாங்க. இங்கே அம்பத்தூருக்கு பார்த்தீங்கன்னா 6:45 வரும். திருப்பதிக்கு 9:40 போகும். நம்ம திருத்தணியில் 7:55 இந்த வண்டியில் இறங்கிடுவோம். திருத்தணிக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து நடப்பாதையாக 365 படிக்கட்டு ஏறி நம்ம இந்த கார்த்திகை மாதம் நல்ல நாளில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். நண்பர்களே, நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைம் 6:45 அம்பத்தூருக்கு வந்துடுச்சு. 6:47 அம்பத்தூர்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இங்கேருந்து அடுத்த நிறுத்தம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தான். நம்ம திருத்தணி வரையும் போகக்கூடிய இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப்பிங் தான். நடுவில் திருவள்ளூர், அரக்கோணம், 3வது நம்ம திருத்தணியில் இறங்கணும். நண்பர்களே, நீங்கள் அம்பத்தூர்லேருந்து திருத்தணி வரையும் லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே சப்தகிரியில் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு 40 ரூபா ஆகிடும் உங்களுக்கு அம்பத்தூர்லேருந்து திருத்தணி வரையும் போகிறதுக்கு. நண்பர்களே, நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸுடைய கோச் பொசிஷன் பார்த்தீங்கன்னா என்ஜின்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு எஸ்எல்ஆர், அதை தொடர்ந்து 7 அன்ரிசர்வ் கோச் இருக்குது. இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். என்ஜின்லேருந்து ஃபஸ்ட்டு எஸ்எல்ஆரும் தொடர்ந்து 7 அன்ரிசர்வ் கோச்சும், அதுக்கப்புறமா செகண்ட் சிட்டிங் கோச் 6 கோச் இருக்குது. ஏசி சேர் கார் ஒரு கோச் இருக்குது. அதுக்கப்புறமா பின்னாடி 2 ஜெனரல் கோச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பின்னாடி ஒரு எஸ்எல்ஆர் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நண்பர்களே, இந்த வண்டி வாரத்தில் 7 நாளுமே சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி உள்ள ட்ரெயின் தான்.
நண்பர்களே, நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர். இந்த திருவள்ளூர் ரயில் நிலையம் அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 26வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இந்த திருவள்ளூர் ரயில் நிலையத்துக்கு நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஆன் டைம் கரெக்டாக 7:08க்கு வந்துருச்சு. இங்கேருந்து மீண்டும் நம்மளுக்கு 7:10க்கு வண்டி புறப்பட்டாச்சு நண்பர்களே. நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தான் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஏஜேஜே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு 7:33க்கு நம்ம வண்டி அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு வந்துருச்சு நண்பர்களே.
நண்பர்களே, நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் கரெக்டாக ஆன் டைம் 7:35 அரக்கோணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு அம்பத்தூர்லேருந்து அரக்கோணம் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 53 கிலோமீட்டர் வருது. நமக்கு அடுத்து திருத்தணி தான் நம்ம இறங்கணும். திருத்தணி இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே நடந்து போக போகிறோம். ஸ்டேஷனில் நடந்து போய் அடிவாரத்தில் சரவணம் பொதிக்கை கிட்ட அங்கே வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடிவாரம் படிக்கட்டு 365 படிக்கட்டு ஏறி நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். ஆகையால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் முருகனோட அருள் உலகெங்கும் வாழும் அனைத்து முருக பக்தருக்கும் வந்து சேரட்டும். தொடர்ந்து பயணத்தில் இணைஞ்சிருங்க நண்பர்களே. நண்பர்களே, நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் கரெக்டாக ஆன் டைமுக்கு 7:55 உங்களுக்கு திருத்தணி ரயில் நிலையத்துக்கு வந்தாச்சு. நம்ம அம்பத்தூர்லேருந்து திருத்தணி வரையும் உள்ள கிலோமீட்டர் டோட்டலாக 63 கிலோமீட்டருக்கு கடந்து நம்ம திருத்தணிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கி அப்படியே ரோடுவே நடந்து போயிட்டு நம்ம சரவண பொதிகையான இருந்து நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம 365 படிக்கட்டு ஏறி இந்த கார்த்திகை நாள் நல் மாதத்தில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். வருடந்தோறுமே இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம திருத்தணிக்கு வருவோம். இந்த ஆண்டும் நம்ம திருத்தணிக்கு வந்திருக்கோம். நண்பர்களே, நம்ம ஸ்டேஷன் விட்டு அப்படியே வெளியே நம்ம நடந்து தான் போக போகிறோம். இப்போ ஸ்டேஷன் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் திருத்தணி ரயில் நிலையம் அம்ரித் பாரத் ஸ்கீமில் புதுமை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாதை கட்டுறோம் பாருங்களா, இந்த ரோடு வேல தான் நம்ம நடந்து போக போகிறோம். நண்பர்களே, திருத்தணி ரயில் நிலையம் இறங்கிட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரோடு போகும். இப்போ ஆட்டோவில் நிற்கிது பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் போகிற பாதை தான் திருத்தணி பஸ் ஸ்டாப் போகிற பாதை. இந்த லெஃப்ட் சைடில் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டு வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டு கடந்துட்டு உள்ளே வந்துட்டோம். ஏன்னா மலை ஏறுறதுக்கு இந்த வழி ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு வழி. இந்த வேலை வந்தால் இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும். இந்த ரோட்டில் நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே போகும்போது எல்லியம்மன் கோயில், படவட்டம்மன் கோயில் வந்திருக்கோம். இந்த பாருங்கள், படவட்டம்மன் கோயில் இதுதான் இந்த திருத்தணியோடைய எல்லை கோயில் சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் அம்மனை வேண்டிக்கிட்டு மலை ஏற தொடங்கலாம் நண்பர்களே. இப்போ அம்மன் கோயிலிருந்து அப்படியே வெளியே வந்துட்டு நம்ம இந்த ரோடு கட்டுறோம் பார்த்தீங்களா. இந்த வேலையை நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சரவண பொதிகை வரும். அந்த சரவண பொதிகை கிட்ட நின்று நீங்கள் முருகப்பெருமானுடைய 5ஆம் படை வீடு திருத்தணியோடைய அழகை பார்க்கும்பொழுது மெய் சிறுக்க ஒரு உணர்வை நம்ம முருகப்பெருமானை நமக்கு கொடுப்பாரு. ஏன்னா சரவண பொதிகை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் திருத்தணியில். இப்போ எதிர்க்காக பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியுது, ராஜகோபுரம் தெரியுது, முருகப்பெருமானுடைய ராஜகோபுரம். இப்போ நம்ம சரவண பொதிகை கிட்ட போக போகிறோம். இப்போ தான் நம்ம பார்க்கறது ராஜகோபுரம். இப்போ இங்கிருந்து தான் நம்ம சரவண பொதிகை கிட்டது தான் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பித்து நம்ம 365 படிக்கட்டு கடந்து நம்ம மேலே ஏற போகிறோம். வாங்க முதல்ல சரவண பொதிகை கிட்ட நம்ம போவோம். இந்த இடத்துல ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க. அங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு குமார தீர்த்தம் என்று சொல்லப்படுகிற சரவண பொதிகையில் ஒவ்வொரு பக்தர்களுமே நீராடிட்டு முருகப்பெருமானுடைய அந்த திருநீற்றை நெற்றியில் பூசிக்கிட்டு மலை ஏற தொடங்கும் பொழுது முருகனுடைய நாமத்தை தொடர்ந்து மனதார சொல்லிட்டு நீங்கள் மலை ஏறினீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானோட கிருபையால் நீங்கள் எதற்காக முருகராண்டை தேடி வந்தீங்களோ அந்த நியாயமான கோரிக்கை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது இந்த கோயிலுடைய வரலாறு சொல்லுது நண்பர்களே. திருத்தணிக்கு போகிற ஒவ்வொரு நண்பர்களும் இந்த சரவண பொதிகை நீங்கள் நீராடிட்டு படிக்கட்டு வழியாக முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நண்பர்களே. இப்போ திருத்தணி அடிவாரம் படிக்கட்டு கிட்ட வந்துட்டோம். இங்கே 365 படிக்கட்டு இருக்குது. இந்த 365 படிக்கட்டு கடந்து தான் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் நல்லாளில் எல்லாருக்குமே முருகப்பெருமான அருள் கிடைக்கட்டும். வாங்க இப்போ நம்ம மலையேறி போயிட்டு எல்லா வல்ல தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
நண்பர்களே, நம்ம திருத்தணி முருகப்பெருமானுடைய அடிவாரத்தில் இருந்து நம்மளுடைய மலைப்பாதை பயணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 365 படிக்கட்டு கடந்து நம்ம முருகப்பெருமானுடைய 5ஆம் படை வீடு என்று சொல்லக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். முருகப்பெருமானுடைய 6 படை வீடில் இந்த படை வீடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு படை வீடாக கருதப்படுகிறது. நண்பர்களே, நம்ம முருகப்பெருமானுடைய 5ஆம் படை வீடு என்று பக்தர்களால் அருளப்படும் இந்த திருத்தணி மலை அரக்கோணத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அதே போல் உங்களுக்கு சென்னையிலிருந்து நீங்கள் திருத்தணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக 84வது கிலோமீட்டரில் தான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருத்தலம் திருத்தணி அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நம்ம முருகப்பெருமான் இந்த திருத்தணி மலையில் அமர்ந்திருக்கும் ஒரு அற்புதமான ஒரு பதிவை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு தீராத துன்பத்தை கொடுத்து வந்த சூரபத்மனிடம் போர் புரிகிறாரு. அப்படி போர் புரிஞ்சு தேவர்களுடைய அந்த துயரத்தை நீக்கிறாரு முருகப்பெருமானை. அதைத் தொடர்ந்து வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் போர் புரிந்து அவர் கோபம் தணிஞ்சி அமர்ந்த இடம்தான் இந்த திருத்தணிகை என்று சொல்லப்படும் முருகப்பெருமானுடைய 5ஆம் படை வீடு திருத்தணி. நண்பர்களே, நம்ம அருணகிரிநாதர் இந்த முருகப்பெருமானுடைய 5ஆம் படை வீடு திருத்தணியை நோக்கி கிட்டத்தட்ட 63 திருப்பாடல்கள் பாடியிருக்காரு. இந்த திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவர் சோழ மன்னர்களால் இந்த திருத்தலம் போற்றப்பட்டது. நண்பர்களே, நம்ம முருகப்பெருமான் அவருடைய கிரியா சக்தி மூலம் தேவயானையை திருப்பரங்குன்றத்தில் மனம் முடிக்கிறாரு. அதே போல் முருகப்பெருமான் தன்னுடைய இக்ஷா சக்தி மூலம் வள்ளியை இந்த திருத்தணியில் திருமணம் முடித்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த இடம்தான் இந்த திருத்தணிகை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய 5ஆம் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம் திருத்தணி. நண்பர்களே, இப்போ மலை ஏறி நம்ம மேலே வந்துட்டோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருந்தது நண்பர்களே. ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வருது. நண்பர்களே, இப்போ நம்ம 365 படி ஏறி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம் திருத்தணிக்கு மலைக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே போயிட்டு தமிழ் கடவுளை முருகப்பெருமானை போய் வணங்க போகிறோம். வாங்க போகலாம். நண்பர்களே, மலை ஏறி வந்த உடனே நம்ம இந்த முருகப்பெருமானுடைய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானத்தை பார்க்கும் பொழுது இந்த மலை ஏறி வந்த டயர்னஸே நம்மளுக்கு தெரியல. ஏன்னா முருகப்பெருமான் அருள் நமக்கு அற்புதமாக கிடைச்சிருக்கு இந்த கார்த்திகை நல்நாளில். இப்போ மேலே ஏறி வந்த உடனே நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய ஒரு வேல் இருக்குது. அந்த இடத்துல அநேக முருகப்பெருமானுடைய பக்தர்கள் இந்த வேலாண்டை வணங்கிட்டு போவாங்க. இந்த வேலுக்கிட்ட முருகப்பெருமானுடைய அந்த திருநீற்று விபூதி இருக்கும். அதை நெத்தியில் வைப்பாங்க. இந்த வேலுக்கு ஆப்போசிட்டில் ராஜகோபுரம் இருக்கும். ராஜகோபுரம் வணங்கிட்டு பக்கத்திலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகாண்டம் இருக்கும். இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம காட்டுறோம் பாருங்கள் நண்பர்களே. இந்த அகாண்டம் இருக்கும். இந்த அகாண்டத்தில் நீங்கள் கற்பூரம் ஏற்றிட்டு முருகப்பெருமானை மனப்பூர்வமாக வணங்கிட்டு நீங்கள் தரிசனத்துக்கு செல்லலாம். நண்பர்களே, முருகப்பெருமானுடைய இந்த 6 படை வீடில் ஒரு படை வீடு மட்டும் சென்னைக்கு ரொம்ப அருகாமையில் ஒரு 86 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் அமைஞ்சுள்ளது தான் நம்ம திருத்தணி முருகப்பெருமானுடைய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகை. நம்ம இப்போ தரிசனத்துக்கு உள்ளே போக போகிறோம். நண்பர்களே, நம்ம எப்போ போனோம்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வேலைக்கிழமை தான் நம்ம திருத்தணிக்கு போயிருக்கோம். அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8:30க்குனா மலை ஏறி மேலே வந்துவிட்டோம். 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா காலை நேர பூஜை முருகப்பெருமானுக்கு நடத்துவாங்க. 9 மணிக்கு தான் இந்த லைனை திறந்து விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் அந்த அரை மணி நேரத்துக்கு உண்டான ரிசல்ட் முருகப்பெருமான் கொடுத்தாரு. ஏன்னா ஒரு தெய்வீக தரிசனம் சொல்லுவாங்கள்ல, அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுடைய கிருபை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதுவும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானுடைய 5ஆம் படை வீட்டில் நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தான் முருகப்பெருமான் எனக்கு கொடுத்தாரு. இப்போ நம்ம தரிசனத்துக்காக உள்ளே போயிட்டு இருக்கோம். தரிசனத்துக்கு அநேக பக்தர்கள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே முருகப்பெருமானை நோக்கி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுடைய அந்த அழகான நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு உள்ள தரிசனத்துக்காக உள்ளே போயிட்டு இருக்காங்க. நாமளும் இந்த நேரம் அழகான காலை நேரம் இந்த கார்த்திகை மாத நல்நாளில் முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு முருகனுடைய ஆலயத்துக்கு திருத்தணிக்கு போயிட்டு இருக்கோம். நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு தொட்டிலும் அதே போல் துராபாரமும் இருக்குது. இதில் பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சமர்ப்பணம் பண்ணுறாங்க. நண்பர்களே, இதுக்கப்புறமா நம்ம வீடியோ எடுக்க முடியாது. இதுக்கப்புறமா முருகப்பெருமானை உள்ளே போய் தரிசனம் பண்ண போகிறோம். தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே மீண்டும் நம்ம இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து பேசலாம். நண்பர்களே, இணைஞ்சிருங்க. நண்பர்களே, முருகப்பெருமானோட அருளாலும் ஆசீர்வாதத்திலும் தரிசனம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம பார்த்துட்டோம். ஒரு அற்புதமான ஒரு தரிசனம். இந்த கார்த்திகை மாதம் நம்ம திருத்தணிக்கு முருகனுடைய அருள் பெற்றிருக்கோம். முருகனுடைய ஆசீர்வாதம் அருளும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நம்ம திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை வேண்டிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
நண்பர்களே, நம்ம சென்னையிலிருந்து திருத்தணி வரத்துக்கு அநேக மின்சார ரயில்கள் இருக்குது. அதே போல் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாகவும் நீங்கள் திருத்தணிக்கு வந்து இறங்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பர்களே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா, 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 அரோகரா.